ஜெய் ஜெய் இவன் என்ன என் பேய் கூட கூட குஜால்ஸ் பண்ணுறான். கூப்பிடியா? வந்துட்டான். ஜெய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்றா. சொல்லுப்பா. சொல்லியா? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லு. உன் ஒய்ஃபு வந்து லேக்கா ஜெய் லேக்கா வந்து லேக்கா வந்து லேக்கா ரொம்ப நல்லதா. ஆமாண்ணா ரொம்ப நல்லதா. என்னடா சொல்ற? ஜெய் லேக்கா ரொம்ப நல்லவங்கடா. ஆமாண்டா, லேக்கா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்டா. ஆமாண்டா. அதே எப்போ சொல்றீங்க? இல்லைடா, தண்ணி தாகடிச்சு குடிக்க வந்தோம். திடீர்னு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போலன்னுச்சு, அதான்டா சொல்லிட்டோம். உன் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட கூப்பிடணும்னு சொன்னேன்ல, வர சொல்லு. சாப்பாடா சாப்பாடா? இது எல்லாத்தையும் லேக்கா உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சிருக்கா. சாவடிக்கிறதுல என்னடா ஸ்பெஷலு? இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் எழுச்சிக்க முடியும். பார்த்தா சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போது வயிறு சரியில்லை. சாப்பாடே சரியில்லையடா. காலையிலேயே எழுந்திரிச்சு உங்களுக்காக தான்டா இத்தனை ஐட்டத்தையும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா. சரிடா, சாப்பிட்றோம். ஐயோ சாப்பிட்டா. ஷோ, என்னையா பார்க்குற? சாப்பிடியா? கொமட்டின்னு வருதே ஐயப்பா. எப்பா பச்சையா இருக்குப்பா. இது தந்தூரி சிக்கன், இப்படி தான் இருக்கும். சரிப்பா. உரிச்ச கோழி மேலே ஊறுகாய் தடவி வச்சிருக்கிறாங்க. இதை போய் தந்திரி முந்திரின்றான். பேய் மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ பேய் சமைச்சதே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன இன்னும் சாப்பிடாமையே இருக்கீங்க? சாப்பிட்றேன். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் ஆப்பு தான் போல இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுன்னா அவன் திரும்பி வைப்பான், நல்லா இல்லைன்னா அவன் கழுத்து திருப்புற மாதிரி அடிப்பா. எதுக்கும் மூஞ்ச பொதுவாக வச்சுப்பா. டேய் வாடா, அவன் வரத்துக்குள்ளே ஓடி போயிடலாம். டேய், லேக்கா பேய்ன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். சரி சரி. அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? டேஸ்டாக இருந்ததா அப்படியே சாப்பிட்டோம். ம், பிடிங்க. சிச்சி புடி 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 புடி. முத்தம் கொடுத்தா மூத்திரம் வருது. என்ன குழந்தையோ. டேய் லேக்கா முறைகிறா, அப்படியே கேஷ்லாரு. டேய், முகத்தை சிரிச்ச மாதிரி என்ன வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என் கூட கேம் விளையாடிட்டு தான் போகணும். இந்த கேம் பேர் தம்ஷராஜ். இதுலேருந்து ஒரு சீட்டை எடுத்து இதில் என்ன எழுதியிருக்கோ அதை பேசாமல் அப்படியே நடிச்சு காட்டணும். இந்த கேம நான் ஸ்கூல்ல விளையாண்டாம்பா.
ஏன் இப்படி பயப்படுறீங்க? பேயா வந்துடுச்சு. யார் அவன்? ஏற்கனவே ஒரு பேயோட தான் இருக்கும், இதில் இன்னொரு பேயை வேற கூப்பிடுறான். சிவா, நீ ஃபர்ஸ்ட் வா. இவ்வளோ பெரிய தொப்பை. டிஆர் அடிங்க. ஆமாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பா. தேங்க்யூ. குடிசை வீடு. அரசியல்வாதி. மண்டையில் முடியல, மூளையும் இல்லை. நாமா ஆமா. லட்டு. நாமா லட்டு திருப்பதி. கரெக்ட் பா. அடுத்தது யாரு? மணி, நீ வா. என்ன ஏன்டா கூப்பிடுற? சிலுக்கு சுமிதா. அவங்க அம்மாவா? வாயா. ஜக 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 ஜக. ஜெயமாலினி ரொம்ப லைக் பண்ணி பாப்பாம்பா. முன்னெல்லாம் அன்லைக் தான் பண்ணுவாங்க. அட பாப்பா, இந்த தலைக்கு இப்ப லைக் அதிகம்பா. அப்புறம் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆப்பு வைப்பாங்களா? பேசலாம். யாரு? ஜெயமாலினி படம் சமையல் பண்றது பேய். ஜெகன்மோகனி கரெக்டா சொல்லிட்டான். தப்பு தப்பு தப்பு. என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? யோ சமரியா பேயின்னு சொன்னா சாவடித்துருவாயா? ஜி தூக்கம் வருது, நாங்க அப்படியே கிளம்புறோம். அட போய் விட்டு போறான்ல. ஐயோ மொட்டை, என்ன கொண்டு போயா? இருடா, நானும் வரேன். வர்றாடா. கால் மாட்டிச்சுடா சிவா. டேய் விட்டு போவாதடா. ஐயோ வரடா வா. டேய் 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 வாடா. டேய் வர முடியலடா, கால் மாட்டிச்சுடா. பின்னாடி பேய் வந்துச்சு பா. டேய் ஏறு வாடா. ஆமா முருகா விட்டுடா. வந்துடா. எல்லாம் வண்டியா. நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. போடா போடா போடா.
டேய் எல்லாரும் எங்கடா இருக்கீங்க? பேய் வந்துடுச்சா? ஜெய், தயவு செஞ்சு எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க. ஏன்டா ஜெய்? நீங்களும் இந்த ஊருக்காரங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? லேக்கா பேய்ன்னு யாரா சொன்னா? ஜெய், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா. லேக்கா எப்போவோ செத்துட்டாடா. நீ நினைக்கிற மாதிரி இப்போ உயிரோடவே இல்லை. லேக்கா இன்னும் சாகலடா. அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கா. அந்த அண்ணாச்சி பையன்தான் இப்படி ஊர்லாம் போய் சொல்லி சுத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்கடா. ஜெய், சொல்கிறத கேளுடா. வேணாம், இதுக்கு மேலேயும் நான் சொல்றதை நீங்க நம்பலனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம். டேய், தயவு செஞ்சு கிளம்புங்க. டேய் ராஜ், ஜெய் எங்கே போகிறான்னு பாடுறா. இந்த சாமியார் தான் நம்ம ஜெய்யை காப்பாற்றணும்டா. கமுன்றியா? ஐயா, அண்ணே, சார், என்ன விஷயம்? பேய பார்க்கணும். இல்லை இல்லை, பேய் ஓட்டுறவங்கள பார்க்கணும். இருக்காங்க, வாங்க. ஏம்பா, சாமி பேய ஓட்டிடுமா? யார் கேட்டது? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எங்க சாமி பார்க்காத கோஸ்ட் கிடையாது. எங்க சாமி பேசாத டெவில் கிடையாது. அவங்க பிளட் குரூப் பி நெகட்டிவ். அந்த ரத்தத்தை கண்டா பேய்களா சீக்கி போச்சு போயிடும். அவங்க உடம்புல ஓடுறது நரம்பு இல்ல, ஹை டென்ஷன் வயர். தொட்டாலே கோஸ்ட் எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 72 வாட்டி துடிக்கும். ஆனா நெப்போலியனுக்கு மட்டும்தான் 42 வாட்டி துடிக்கும். அதேதான் இவங்களுக்கும். இவங்க உடம்புலயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட் இவங்க கண்ணு. இத கண்டாலே டெவில் டென்ஷன் ஆயிடும். இவங்கள பத்தி ஆர்டினரியா சொல்லணும்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். மொத்தத்துல இவங்க ஒரு டிடி. டிடினா ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்ல, தூர்தர்ஷனும் இல்ல, டெவில் தேவிகா. ஏங்கிட்டே ஒரு மலையாளமா? ஷக்கீலாவே ஷாக்காய் போய் நிப்பா என்ன பார்த்து. நான் யார் தெரியுமா? ஆவி அகிலாண்டம், அகோரி பூர்வீகம், டெவில் தேவிகா, தீம் தீம் தினா. பேய் ஓட்டத்துல இவங்க கோஸ்ட் கோபாலோட பெட்டரா இருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப கதம் நன்றிமா. கதம். எந்திரிமா. வா மா, மாதாஜியை கும்பிட்டுக்கம்மா. வசந்தம் மலரட்டும். தீம் தீம் திகா. மாதாஜி, மாதாஜி
மண்டை மைதானம் மாதிரி இருக்கு, காது கப்பு கைப்பிடி மாதிரி இருக்கு. என்ன கவலை பாலகா உங்களுக்கு? மாதாஜி ஃப்ரெண்டோட பொண்டாட்டி செத்து போயிட்டான் மாதாஜி. ஆனா அவ பேய எங்களோடவே சுத்துறா, பயமா இருக்குது. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் மாதாஜி. என்ன மாதாஜி இப்படி குலுங்குறீங்க? ஜெய் குண்டலினி குஸ்கா குமாரி 18 அமாவாசை மயானத்துல வச்சு பூஜை பண்ணுன மந்திர அரிசியை தரேன். தீம் தீம் திஹா. ஒரு நிமிஷம். இந்த மந்திர அரிசி உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு அந்த பேய்க்கு தெரிஞ்சதுன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஜாக்கிரதை. லேக்கா, நான் உங்களெல்லாம் ஊருக்கு போக சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னை அப்படி சொல்லிடக்கூடாது. ஒருவேளை நீ உண்மையான பேயா இருந்தால் அவங்கள என்ன பண்ணியிருப்ப? ஆனால் எனக்கு தெரியும் நீ அப்படி இல்லைன்னு. என்ன இது, ஷர்ட்லாம் சேரா இருக்கு? துடுப்புலாம் சேரா இருந்தது, அதான். அதுக்கு நீ இப்படியா? ஏ லேக்கா, பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது, அங்கே போகலாமா? போலாம். லேக்கா, உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்? என்ன கேள்வி இது? சும்மா சொல்ல. அது சொல்ல தெரியல, ஆனா எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. சரி, நீ? அத வார்த்தையால ஆனா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? அது மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி நடந்தா உனக்கு முன்னாடியே நான் இறந்துடுவேன். நமக்கு எதுவும் ஆகாது.